இன்றைக்கி சோயா பீன் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இதில் இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா பெரியவங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் நாள் ராத்திரியே இந்த சோயா பீன்ஸை ஊற வச்சிடலாம். ஊற வச்சு ஒரு குக்கரில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஏழை வாலிபன். அந்த வாலிபன் ஒரு சின்ன காய்கறி கடையை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருந்தான். ரொம்ப ஏழ்மையான பையன். ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, எப்படியாவது படைத்தளபதி ஆகணும், போரில் சேரணும், போர் படையில் சேரணும், அதில் பெரிய பெரிய பதவி வகிக்கணும். அதுதான் அவனோட குறிக்கோள். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், அவனோட வேலைகளுக்கு நடுவில் பயிற்சி எடுக்கிறான். அது ஏதோ எல்லா வித்தையும் இருக்குல்ல, அந்த வில் வித்தை, அந்த குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவன் கற்றுக்கிறான். அதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வில் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பயிற்சிக்கு போகிறான். தினம் அவனோட வேலை முடிஞ்சிட்டு அவனோட வியாபாரம் பார்த்துட்டு அவன் அந்த வில்லோட பயிற்சிக்கு போகிறான். போயிட்டு அந்த ஒரு நாள் அந்த பயிற்சி முடிஞ்சிட்டு வரும்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்னா, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்களேன், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே ஒரு வயசானவர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, கிட்ட வராத, அங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், ஏன் அப்படி சொல்கிறீங்க, உதவி கேட்குறீங்க, கிட்ட வரலன்னா எப்படி அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, யாரும் சில விஷமிகள் என்ன பண்ணாங்க, என் துணியெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்கப்பா, நான் துணி இல்லாமல் நிற்கிறேன், அதுக்காக தான் வர வேண்டாம் சொன்னேன், எனக்கு முடிஞ்சால் எனக்கு ஒரு துணி கொடுத்து உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறார். இந்த பையனும் என்ன பண்ணுறான், இவன் கட்டிகிட்ருக்கிற துணி பாதி கிழித்து அந்த பெரியவருக்கு கொடுக்குறான். மீதி பாதியை இவன் கட்டிக்கிட்டு அவர் வெளியில் வர்றார். இந்த துணியை கட்டிட்டு வெளியில் வர்றார். வெளியில் வரும்போது அவருக்கு சொல்கிறாரு, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா, எப்படி இருந்தாலும் இந்த உதவிக்கு பதிலாக உனக்கு 2 பங்காக நான் உதவி பண்ணுவேன். உன்னோட ஒரு முக்கியமான நேரத்தில் என் உதவி தேவைப்படும் போது நீ என்னை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு நினச்செல்லாம் நம்ம செஞ்ச உதவிக்கு நமக்கு பிரதிபலன் வேணும் அப்படிலாம் நினைக்கல அந்த பையன். ஆனாலும் கூடி அந்த பெரியவர் கொடுத்த அந்த விலாச சீட்டை எடுத்துக்கிட்டு இவன் போயிடுறான். போயிட்டு அப்படி கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த அரசாங்கத்துலேருந்து ஒரு அறிவிப்பு வருது. அதாவது படையை விரிவுபடுத்துகிறோம், அதுக்காக ஒரு போட்டி நடத்துகிறோம், அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் படையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு தராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிப்போகுது. சரி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். அந்த போட்டி என்ன போட்டின்னா, வில்லம்பு போட்டி தான். வில்லம்பு போட்டி என்ன பண்ணுறது, ஒரு பெரிய மேடை அமைச்சிருக்காங்க. அதில் 3/4 பாகத்துக்கு அதை விட கொஞ்சம் பெரிய மேடை அமைச்சிருக்காங்க. மீதி இருக்கிற இடத்துல தான் அந்த வில் விடுறவங்க நிற்கணும். அந்த மேடை இருக்கு இல்லையா, 3/4 மேடை, அந்த மேடையில் 18 தீப்பந்தங்கள் இருக்கும். அதாவது எரியாமல் இருக்கும், அணைஞ்சி இருக்கும். 18 தீப்பந்தங்கள் இருக்கும். அந்த தீப்பந்தங்கள் இவங்க அந்த ஒரு நேரத்தில் இவங்க அந்த வில்லை விடும்போது அந்த அத்தனை தீப்பந்தத்திலேருந்து ஒரு தீப்பந்தம் சில அடிகள் மேலே போகும். அதை இவங்க பார்த்து